السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்கும் மாண்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய பேரருளால் முஸ்லிம் சமுதாயத்திற்கு வழங்கி இருக்கின்ற 2 பெருநாள் தினங்களிலே ஒன்றாகிய ஹஜ் பெருநாளை, தியாக திருநாளை நாம் அனைவரும் இன்றைய தினத்திலே அடைந்தவர்களாக, இன்றைய தினத்தின் முதன்மையான கடமையாகிய பெருநாள் தொழுகையை நபி வழியில் நிறைவேற்றியவர்களாக பெருநாள் உரையை செவிமடுக்க வேண்டும் என்பதற்காக நாம் அனைவரும் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் இந்த திடலிலே அமர்ந்திருக்கின்றோம். இந்த பெருநாள் என்பது ஏன் வழங்கப்படுகிறது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அருள்மறை குர்ஆனுடைய 22வது அத்தியாயம் சூரத்துல் ஹஜ்ஜிலே இடம்பெறுகின்ற 37வது வசனத்தின் வாயிலாக கோடிட்டு காட்டுகிறான். லன் யனால அல்லாஹ லுஹூமுஹா வலா திமாஉஹா. நீங்கள் அல்லாஹ்வுக்காக எந்த பலி பிராணிகளை அறுத்து பலியிடுகின்றீர்களோ அதனுடைய மாமிசங்களோ இரத்தங்களோ அல்லாஹ்வை ஒருபோதும் சென்று சேராது. வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும். மாறாக எது அல்லாஹ்வை சென்று சேரும், எது அல்லாஹ்விடத்திலிருந்து உங்களுக்கு கூலியை பெற்றுக் கொடுக்கும் என்றால் உங்களுடைய உள்ளத்தில் இருந்து வெளிப்படக்கூடிய அந்த இறையச்சம் தான் அல்லாஹ்வை சென்று சேரக்கூடியதாக இருக்கிறது, அல்லாஹ்விடத்திலே மதிப்பு வாய்ந்ததாக இருக்கிறது. கதாலிக சக்கரஹா லக்கும் லிதுகப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும். நீங்கள் எந்த பலிப்பிராணிகளை அறுத்து பலியிடுகின்றீர்களோ அந்த பலிப்பிராணிகள் என்பது உங்களை விட திடகாத்திரத்திலே உடல் சக்தியிலே மேம்பட்டதாக இருக்கிறது. தலைவர் கொஞ்சம் உங்களை விட திடகாத்திரத்திலே உடல் வலிமையிலே வலிமை கொண்டதாக இருக்கிறது. இருந்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு அதை வசப்படுத்தி கொடுத்திருக்கின்றான். ஏன் வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான்? ஏன் அல்லாஹ்வுடைய அந்த சட்டத்தின் அடிப்படையிலே நீங்கள் அதை குர்பானி தருகிறீர்கள் என்றால் லிதுகப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும். அல்லாஹ் எந்த ஹிதாயத்தை, நேர்வழியை உங்களுக்கு வழங்கி இருக்கிறானோ அந்த நேர்வழியை பெற்றமைக்காக நீங்கள் அல்லாஹ்வை பெருமைப்படுத்த வேண்டும், அல்லாஹு அக்பர் என்று நீங்கள் முழங்க வேண்டும், சொல்ல வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் இந்த பெருநாளை கொடுத்திருக்கிறான். அந்த பெருநாளின் வாயிலாக குர்பானி என்ற அந்த மகத்தான வணக்கத்தை நாம் அனைவரும் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஆக இந்த சமயத்திலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படிப்பட்ட ஒரு நேர்வழியை நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிறான் என்றால் அந்த நேர்வழி என்பது, அந்த மார்க்கம் என்பது உறுதிமிக்கதாக இருக்கிறது. ஆதாரம் வேண்டுமா? குர்ஆனுடைய 6வது அத்தியாயம் 161வது வசனத்தை வாசியுங்கள். குல் நபியே, இந்த மக்களுக்கு சொல்லுங்கள், பிரகடனப்படுத்துங்கள். என்ன சொல்லுங்கள்? இன்னனி ஹதானி ரப்பி இலா சிராத்தின் முஸ்தகீம். எனது இறைவன் என்னை வழி நடத்துகின்றான். எப்படிப்பட்ட பாதையிலே வழி நடத்துகிறான்? சிராத்தின் முஸ்தகீம், மிக நேரிய பாதையிலே அல்லாஹ் என்னை வழி நடத்துகின்றான். எந்த வழிக்குள்ள எந்த கோணலும் இல்லையோ, எந்த குழப்பமும் இல்லையோ, எந்த விதமாக பாதை மாறி சென்று விட்டோமே என்று கவலை கொள்ள வேண்டிய, நீங்கள் விக்கி நிற்க வேண்டிய அவலம் இல்லையோ, அப்படிப்பட்ட அந்த நேர்வழியின் பால் அல்லாஹ் என்னை வழி நடத்துகின்றான். எப்படிப்பட்ட மார்க்கம்? தீனன் கியமன், உறுதிமிக்க மார்க்கமாக இருக்கிறது. மில்லத்த இப்ராஹிம், இப்ராஹிமுடைய வழியிலே வரக்கூடியதாக இருக்கிறது. ஹனீஃபன், இப்ராஹிம் எப்படிப்பட்டவர்? தூய வழியிலே நின்றவர், தூய்மையான அடிப்படையிலே தம்முடைய சிந்தனைகளை கட்டமைத்துக் கொண்டவர். வமா கான மினல் முஷ்ரிகீன், அவர்கள் இணை கற்பிக்க கூடியவராக இருக்கவில்லை. இணை கற்பிப்பு இல்லாதே, இழிவு இல்லாதே அப்படிப்பட்ட அந்த பாதையை நோக்கி, உறுதிமிக்க பாதையை நோக்கி, மிக நேரிய வழியை நோக்கி அல்லாஹ் என்னை வழி நடத்துகின்றான். அப்படிப்பட்ட அந்த உறுதிமிக்க மார்க்கத்திலே நாம உறுதியாய் இருக்கணும்னா என்ன செய்யணும்?
அடுத்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் மீண்டும் பிரகடனப்படுத்த சொல்கின்றான். குல் நபியே சொல்லுங்கள், இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹ். எனது தொழுகை, எனது தொழுகையினுடைய வணக்கத்தினுடைய முறைகள், எனது வாழ்க்கை, எனது மரணம் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹ்விற்கே சமர்ப்பணம். லா ஷரீக லஹ். அந்த இறைவன் என்பவன் ஈடு இணை துணை நிகர் உதாரணம் மாதிரி இல்லாதவன். ஈடு இணை இல்லாத அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு என்னுடைய வாழ்க்கையை நான் சமர்ப்பிக்க வேண்டும் என்பதுதான் எனக்குள்ளே இந்த மார்க்கத்தை கடைபிடிப்பதற்குரிய உறுதியான வழிமுறை. வபிதாலிக உமிர்து, இதற்குதான் நான் கட்டளையிடப்பட்டிருக்கிறேன். வானா அவ்வலுல் முஸ்லிமீன், நான் முஸ்லிம்களிலே முதன்மையானவன் என்பதை தூதரே நீங்கள் பிரகடனப்படுத்துங்கள். தூதர் பிரகடனப்படுத்தினார்கள். தூதருடைய பிரகடனம் எப்படியோ, தூதருடைய உறுதி எப்படியோ, அதே விதமாகத்தான் நம் அனைவருடைய உறுதி இருக்க வேண்டும். உறுதியான இந்த மார்க்கத்தை நாம் கடைபிடிக்கின்றோம் என்பதற்கு பெரிய ஆதாரம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த தூதருக்கு கட்டுப்படுமாறு சொன்னானோ அந்த தூதருக்கு கட்டுப்பட்ட அடிப்படையில் நாம் நடக்க வேண்டும். இதை தானே நாம உறுதி எடுக்கிறோம். நாம சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுறோமே, அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவின் வாயிலாக அல்லாஹ்விடத்திலே எடுத்துக்கொள்ளக்கூடிய உறுதிமொழியே அதுதானே. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலங்களை படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹ்விற்கே புகழனைத்தும். அர் ரஹ்மான், அவன் அளவற்ற அருளாளன். அர் ரஹீம், அவன் நிகரற்ற அன்புடையோன். மாலிகி யௌமித்தீன், தீர்ப்பு நாளின் அதிபதியாக அவன் திகழ்கின்றான். இப்படிப்பட்ட சிறப்புகளை கொண்ட இறைவா, இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், இறைவா நாம் உன்னையே வணங்குகிறோம். வ இய்யாக நஸ்தஈன், உன்னிடமே உதவியும் தேடுகிறோம். வணக்கம் என்பது அல்லாஹ்வுக்கும் மட்டுமே இருக்க வேண்டும். உதவி தேடுதல் என்பது அல்லாஹ்விடத்திலே மட்டுமே இருக்க வேண்டும். இது இறைவனுக்கும் நமக்கும் உள்ள வேறுபாட்டை எடுத்து சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ்வுக்கும் நமக்கும் உள்ள உறவை சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அவன் படைத்தவன் என்றால் அவனால் நாம் அனைவரும் படைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அவன் எஜமானன் என்றால் அவனுடைய அடிமைகளாக நாம் அனைவரும் இருக்கிறோம். இதைதான் இன்றைய தினங்களில் நிறைவேற்றப்படுகின்ற அந்த ஹஜ்ஜின் வாயிலா அல்லாஹ் நமக்கு பாடம் நடத்துகின்றான். நாம் அனைவரும் இந்த குர்பானி பலிப்பிராணிகளை பிஸ்மில்லாஹி வல்லாஹு அக்பர் என்ற அந்த திக்ரோடு, அந்த பிரார்த்தனையோடு பலியிடவிருக்கின்றோமோ அந்த பலிப்பிராணியின் வாயிலாக அல்லாஹ் நமக்கு இதைதான் சொல்லி தருகின்றான். இன்றைய தினங்களிலே நிறைவேற்றப்படுகின்ற அந்த ஹஜ், அது என்ன? இஹ்ராம் என்ற நிலையில இருந்து கொண்டு நிறைவேற்ற வேண்டும். இஹ்ராம்ங்கிறது என்ன? ஏற்கனவே நமக்கு ஹலாலாக அனுமதிக்கப்பட்டதாக எவைகளெல்லாம் இருக்கிறதோ அவைகளை நம் மீது ஹராமாக்கிக் கொள்வது. தைக்கப்பட்ட ஆடையை உடுத்துவது ஹலால். அதை ஹஜ்ஜினுடைய அந்த சமயத்திலே, உம்ரா நிறைவேற்றுகின்ற அந்த சமயத்திலே தம் மீது ஹராமாக்கிக் கொள்வது. தைக்கப்பட்ட ஆடையை உடுத்தக்கூடாது, வண்ண டிரஸ்களை உடுத்தக்கூடாது, வெள்ளை ஆடையை மட்டும்தான் உடுத்த வேண்டும், தலையை மறைக்க கூடாது, காலை பொறுத்த வரைக்கும் கரண்டைக்கு மேல உள்ள பகுதிகளை மறைக்க கூடாது, நறுமணம் பூசக்கூடாது, நகம் வெட்டக்கூடாது, முடி வெட்டக்கூடாது, வேட்டையாடக்கூடாது, திருமணம் முடிக்க கூடாது, திருமணத்தை பத்தி பேசக்கூடாது, திருமணம் முடித்திருக்கிறீர்கள் என்றால் இல்லறத்திலே ஈடுபடக்கூடாது. எல்லாம் ஹலாலானது, எல்லாம் அனுமதிக்கப்பட்டது. எல்லாம் எதை அல்லாஹ் இந்த இயற்கையான வாழ்க்கையில செய்யுமாறு சொல்றானோ ஹஜ்ஜினுடைய குறிப்பிட்ட அந்த 5 நாட்களிலே உம்ரா செய்யக்கூடிய சமயத்திலே நீங்கள் இஹ்ராம் என்ற அந்த நிலைக்கு வர வேண்டும். எதை நீங்க செய்யுங்க நான் சொன்னேனோ அதே விஷயத்தை எஜமானனாக இருந்து தடை செய்தால் நீ அதை விட்டு விலகி இருக்கணும். போய் தவாப் செய்ய வேண்டும், ஒரு ஆலயத்தை சுத்தி வரணும். அதுவும் நம்பர் அடிப்படையில் 7 முறை உன்னுடைய அந்த சுழற்சி அமைந்திருக்க வேண்டும். ஹஜ்ருல் அஸ்வதை முத்தமிட வேண்டும். பிறகு போய் மக்காம் இப்ராஹிம் என்ற இடத்துல 2 ரக்காத் தொழ வேண்டும். அதற்கடுத்து சஃபா மருவாவுக்கு இடையில தொங்கோட்டம் ஓட வேண்டும். போய் மினாவில தங்க வேண்டும். கோட்டை கொத்தளத்திலே தங்கிய நீ என் கட்டளை போய் மினாவில தங்கு. அதற்கடுத்து அரபாத்துக்கு ஓடு. அரபாத்தில் இருந்து மீண்டும் முஸ்தலிஃபாவுக்கு வா. முஸ்தலிஃபாவிலே இரவு பொழுதை கழி. அதற்கு அடுத்து மீண்டும் ஜமராத்துக்கு போ. அங்க ஷைத்தானுக்கு ஜமராத்துகள்ல ஜமரத்துல் அகபா, ஜமரத்துல் ஊலா, ஜமரத்துல் உஸ்தா என்று அந்த இடங்கள்ல நீங்கள் கல்லெறிய வேண்டும்.
அதற்கடுத்து மீண்டும் மக்காவுக்கு வந்து தவாஃபை நிறைவேற்ற வேண்டும், சஅய் செய்ய வேண்டும், போய் மீண்டும் மினாவில தங்க வேண்டும். மினாவுடைய அந்த காலகட்டம் முடிஞ்ச பிறகு மீண்டும் தவாஃபுல் விதா என்ற அந்த கடைசி தவாஃபோடு உங்களுடைய ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும். இதெல்லாம் சொல்லக்கூடிய தகவல் என்ன? நான் எஜமானன், என்னுடைய கட்டளை அடிப்படையில் நீ செயல்பட வேண்டும். நீ பொத்தி பொத்தி வளர்த்த உன்னுடைய முடியை அந்த சமயத்திலே காணிக்கை கொடு, மொட்டை எடுத்துக்கொள் என்றால் உன்னுடைய தலையை மழித்துக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எஜமானன், அவனுடைய அடிமைகள் தான் என்பதை தெளிவாக பறைசாற்றக்கூடிய விஷயம் தானே. அந்த சமயத்தில் நீங்க பாட்டுக்கு வாய் மூடி மௌனியாக இருக்கக்கூடாது, தல்பியா சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். லப்பைக அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். இறைவா, இதோ வந்து விட்டேன், உனக்கு ஈடு இணை துணை நிகர் உதாரணம் மாதிரி யாரும் இல்லை, எதுவும் இல்லை. புகழ் உனக்கு சொந்தம், அருட்கொடைகள் உனக்கு சொந்தம், அரசாட்சிக்கு நீ சொந்தக்காரன். இறைவா, இதோ வந்து விட்டேன். குசு குசுன்னு சொல்லக்கூடாது, உரத்த குரல்ல சொல்ல வேண்டும். இந்த ஹஜ்ஜினுடைய இந்த கிரியைகள் எல்லாம் நமக்கு சொல்லக்கூடியது என்ன? ஒரு இறைவன், அவனுக்கு நீ கட்டுப்பட்டவனாக இருக்க வேண்டும். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்று எப்படி ஒவ்வொரு தொழுகையுடைய ஒவ்வொரு ரக்காத்தின் வாயிலாக சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி நாம் நினைவு கூறுகிறோமோ அதை புதுப்பித்து கொடுக்கக்கூடிய இடம்தான் ஹஜ்ஜுங்கிறது. அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், மன் ஹஜ்ஜ லில்லாஹ், யார் அல்லாஹ்வுக்காக ஹஜ்ஜை நிறைவேற்றுகிறார்களோ, ஃபலம் யர்ஃபுஸ் வலம் யஃப்சுக், அந்த ஹஜ்ஜிலே அவர் வரம்பு மீறவில்லை, பாவம் செய்யவில்லை என்றார். ரஜஅ கயௌமி வலதத்து உம்முஹு, அவனுடைய தாய் அவனை பெற்றெடுத்த அந்த சமயத்திலே அவன் எப்படி தூய்மையானவனாக இருந்தானோ அந்த விதத்திலே அவர்கள் மாறுகிறார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதன் காரணமாகத்தான் சொன்னார்கள். ஆக ஹஜ் என்பது நாம் எப்படி அல்லாஹ்வுக்கு அடிமைகளாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு கட்டுப்பட வேண்டும் என்பதை பாடம் நடத்தக்கூடிய மகத்தான வணக்கம். அதே விதமாக குர்பானியும் அப்படிதான். இந்த பலிப்பிராணிகள் என்பது நமக்கு இருக்கிற மாதிரி ஒரு உயிர் அதற்கும் இருக்கிறது. நமக்கு ஆறாவது ஒரு அறிவை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார், அதற்கு ஆறாவது சிந்திக்கிற அறிவு கிடையாது, சிந்திக்கிற புத்தி கிடையாது. அதனாலதான் கட்டி வச்ச இடத்துல அது அப்படியே இருக்குமே தவிர அவிழ்த்து கொண்டு செல்வதற்கு கூட அதற்கு அறிவு கிடையாது, சிந்தனை கிடையாது. அப்படிப்பட்ட அந்த பலி பிராணிகளை பலியிடுமாறு அல்லாஹ் சொல்லுகிறானே, எதற்காக சொல்றான்? நான் எஜமானன், என் கட்டளையின் அடிப்படையிலே நீ நான்வெஜ் அல்லாத பல விஷயங்கள் சாப்பிடுற மாதிரி, இந்த அதாவது வெஜ்ஜாக உள்ள பல விஷயத்தை சாப்பிடுற மாதிரி இந்த நான்வெஜ்ஜாக உள்ளதை இப்படி பலியிட்டு தான் நீ சாப்பிட முடியும் என்ற அளவிற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஒரு நிலையை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறானே. ஏன்? நான் எஜமானன், நான் எப்படி வேணாலும் செய்வேன், அதை என்னை பத்தி நீ கேள்வி கேட்க முடியாது. லா யுஸ்அலு அம்மா யஃஅலு வஹும் யுஸ்அலூன், செய்யக்கூடிய படைக்கக்கூடிய என்னை யாரும் கேள்வி கேட்க முடியாது, படைக்கப்பட்டிருக்கின்ற நீங்கள் தான் கேள்வி கேட்கப்படுவீர்கள் என்ற மகத்தான விஷயம் அந்த குர்பானிக்குள்ள இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த ஹஜ்ஜுக்கும் குர்பானிக்கும் வாழ்க்கையினுடைய இன்ன பிற அம்சங்களுக்கும் உள்ள மிகப்பெரிய முன்னுதாரணம் யார்? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தான். அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கங்க, எல்லாத்துக்கும் இறைவா ஏதோ கட்டுப்பட்டு விட்டேன், கட்டுப்பாடை தவிர வேறு என்ன இருக்கிறது? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், وَمَن يَرْغَبُ عَن مِّلَّةِ إِبْرَاهِيمَ إِلَّا مَن سَفِهَ نَفْسَهُ. யார் மதீனனாக இருக்கிறானோ, தன்னுடைய சிந்தனையை மழங்கடித்து விட்டானோ, அப்படிப்பட்ட அந்த மதிக்கெட்டவனை தவிர யார்தான் இப்ராஹிமுடைய அந்த மில்லத்தை மார்க்கத்தை புறக்கணிக்க முடியும்? ஒருவன் இப்ராஹிமுடைய வழிமுறையை புறக்கணிக்கிறான் என்றால் அவன் மதீனனாக இருக்கிறான் என்பது அர்த்தம். வலகத் இஸ்தஃபைனாஹு ஃபித் துன்யா, இந்த உலகத்திலே அல்லாஹ் அவரை தேர்வு செய்தார். வைன்னஹு ஃபில் ஆখিরাতি லமினஸ் ஸாலிஹீன், நாளை மறுமையிலே அவர் நல்லவர்களிலே இருப்பார் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அப்படிப்பட்ட அந்த அந்தஸ்தை எப்படி அவர் அடைந்தார்? அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், இது கால லஹு ரப்புஹு அஸ்லிம், கட்டுப்படு என்று அல்லாஹ் சொன்ன சமயத்தில் அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன், இது அகிலங்களை படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹ்வுக்கு இதோ கட்டுப்பட்டு விட்டேன் என்று எல்லா அம்சங்களையும் கட்டுப்பட்டார்கள். பெரிய பெரிய விஷயங்கள்ல மட்டுமல்ல, சின்ன சின்ன விஷயங்களையும் கட்டுப்பட்டார்கள். சின்ன சின்ன விஷயங்கள் மட்டுமல்ல, பெரிய பெரிய விஷயங்கள்ல கட்டுப்பட்டார்கள். ஒரு இறைவனை பற்றி அந்த போதனைகளை தன்னுடைய தந்தையிடத்தில் சொன்னார்களே, தம்முடைய சமுதாயத்தில் சொன்னார்களே. என்ன வயசு? வாலிப வயசு.
அவர்களுடைய வாலிப வயசு, இளமை வயசு, திருமணத்துக்கு முந்தைய காலகட்டம், திருமணத்திற்கு பிறகு காலகட்டம், முதுமை காலகட்டம், தள்ளாத வயசு, எல்லா கட்டங்களையும் அல்லாஹ்வுடைய அந்த கட்டளை வந்த சமயத்தில் எல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு தாங்க அவர்கள் முன்னுரிமை கொடுத்தார்கள். தன்னுடைய தந்தையிடத்தில் ஏகத்துவத்தை சொன்னார்கள். தந்தை ஏற்றுக்கொள்ளாத அந்த சமயத்தில் உங்களுக்கும் நமக்கு எந்த ஒட்டும் இல்ல, உறவும் இல்ல, சலாமுன் அலைக்க, இறைவனுடைய சாந்தி சமாதானம் உங்கள் மீது ஏற்படட்டும், எனக்கு இறைவனுடைய கட்டளை தான் முக்கியமானது. வந்தாங்க, விலைக்கு வந்தாங்க. அதற்கடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிலைகளை ஆராதனை செய்து கொண்டிருந்த அந்த மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்தார்கள். ஏத்துக்கல, புரியல, பெரிய சிலையை விடுத்துவிட்டு சிறிய சிலைகளை எல்லாம் அடித்து தகர்த்து உடைத்தார்கள். எல்லாம் நாம தெரிஞ்ச சம்பவம் தான். அந்த சமயத்தில் அவருடைய வயசு என்ன? சிலைகளை எல்லாம் தகர்த்து இருக்கிறார்கள். ஊரே கொந்தளிக்கிறது. மன் ஃபால ஹாதா பிஆலிஹத்தினா யா இப்ராஹிம், இப்ராஹிம் அதாவது நம்முடைய இந்த கடவுளோடு விளையாடியவர்கள் யார் என்ற ஒரு கேள்வியை மக்கள் கேட்கிறார்கள். அப்ப அந்த சமயத்திலே சொன்ன பதில் என்ன? அந்த மக்கள் எல்லோரும் சொல்கிறார்கள், காலு, நாம் அவர்கள் சொன்னார்கள், சமிஅனா ஃபதன், ஒரு இளைஞனை நாம் கேள்விப்படுகிறோம். என்ன வயசு? இளமை வயசிலே வாலிப பருவத்திலே இருக்கிறார்கள். நமக்கெல்லாம் இருக்கிற மாதிரி ஆசாபாசம் அவர்களுக்கும் தான் இருந்தது. நமக்கெல்லாம் அப்படியே அவிழ்த்து விட்ட காளையை போன்று செயல்பட வேண்டும் என்கின்ற ஒரு நிலை அவர்களுக்கும் தான் இருந்தது. ஆனால் தம்முடைய வாலிப பருவத்தை எதற்கு அவர்கள் பயன்படுத்தினார்கள்? தம்முடைய இளமை கட்டத்தை எதற்கு பயன்படுத்தினார்கள்? சிலைகளை உடைத்து தகர்க்க வேண்டும் என்றால் எவ்வளவு தம்முடைய கொள்கையின் மீது அவர்களுக்கு உறுதி இருக்க வேண்டும். அந்த உறுதிப்பாட்டை குர்ஆனை நாம் வாசித்து பார்க்கும்போது நமக்கு கிடைக்கின்றது. ஆக சமிஅனா ஃபதன், ஒரு இளைஞனை நாம் கேள்விப்படுகிறோம். யுகாலு லஹு இப்ராஹிம், இப்ராஹிம்ங்கிறது அவரோட பேர். அவர்தான் இந்த சிலைகளுக்கு எதிராக பிரச்சாரம் செய்யக்கூடியவர், சிலை வணக்க வழிபாடுகளை விமர்சிக்கக்கூடியவர் என்று அந்த மக்கள் சொல்கிறார்கள் என்றால் தம்முடைய இளமையை எதற்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அதற்கு அடுத்து முதுமை வருகிறது. அல்லாஹ்விடத்தில் மீண்டும் மீண்டும் கோரிக்கை வைக்கிறாங்க. ஹிஜ்ரத் செய்து வெளிநாட்டுக்கு செல்கிறார்கள், வேற ஊருக்கு போறாங்க. அங்க போய் இறைவா நான் இருக்கிறேன், என் பொஞ்சாதி இருக்கிறாங்க, வேற யாருமே இல்லையே, ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், சாலிஹான புள்ளையை கொடு. சாலிஹான புள்ளையை இஸ்மாயில்ங்கிற பேர்ல அல்லாஹ் கொடுக்கவும் செஞ்சான். கூடவே சேர்த்து உன் மனைவியும் உன் பச்சிளம் குழந்தையும் பாலைவனத்திலே விட்டு வா. போய் பாலைவனத்துல விட்டாங்களே, விட்டுட்டு ஒரு பை நிறைய பேர்ச்சபழம், ஒரு பை நிறைய தண்ணி வச்சுட்டு திரும்புறாங்க. ஹதீஸ்ல பார்க்கலாங்க, சஹீஹுல் புகாரில, லா யல்தஃபிது இலைஹா, மனைவியிடத்துல ஒரு தகவலும் சொல்லாம வச்சுட்டு அப்படியே திரும்புறாங்க. உடனே அவர்கள் கேட்கிறார்கள், யா இப்ராஹிம் ஐன தத்ஹபு, இப்ராஹிமே என்னுடைய கணவரை எங்க செல்கிறீர்? வதத்ருகுனா பிஹாதல் வாதி அல்லதி லைஸ ஃபீஹி இன்சுன் வலா ஷை, எங்க மனிதர்கள் இல்லையோ, புற்பூண்டுகள் கூட முளைக்காதோ இப்படிப்பட்ட நிலத்திலே இந்த பாலை பெருவெளியிலே நம்மை விட்டுவிட்டு எங்க நீங்கள் செல்கிறீர்கள்? மீண்டும் மீண்டும் ஹாஜர் அவர்கள் கேட்கிறார்கள், பதில் சொல்லலைங்க. பதில் சொல்லாம அப்படி நடைய கட்டுகிறார்கள். கேள்வி கேட்டவர்கள் தம்முடைய கேள்வியை மாற்றி கேட்கிறாங்க, அல்லாஹுல்லதி அமரக பிஹாதா, அல்லாஹ் தான் இவ்வாறு செய்யுமாறு நமக்கு கட்டளை இட்டானா? நாம் ஆமாம் என்ற ஒரே ஒரு பதில் மட்டும்தான். அப்படி எல்லாத்தையும் கொண்டு போய் தம்முடைய பாசத்தை புதைத்து விட்டார்களா? இல்ல. மனைவி மீது அளவு கடந்த பாசம் இருந்தது. பிள்ளையினை அகம் மகிழ கொஞ்சம் வேண்டிய அந்த தேட்டம் அவர்களுக்கு இருந்தது. அதெல்லாம் இருந்ததுங்கிறதுக்கு அதற்கு அடுத்து அவங்க தூரமான பகுதியில் இருந்து கொண்டு துவா செய்தார்களே, அதுவே பெரிய ஆதாரம். ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் துர்ரியத்தி பிவாதி கைரி தி ஸர்இன் இன்த பைத்திக்கல் முஹர்ரம், இறைவா விளைச்சலுக்கு விவசாயத்திற்கு தகுதி இல்லாத ஒரு நிலத்திலே என்னுடைய குடும்பத்தை நான் குடியமர்த்தி விட்டு வந்திருக்கிறேன். அவர்கள் தொழுகையை நிலைநிறுத்த வேண்டும். இறைவா அவர்களிடத்தில் ஒரு பை நிறைய பேரிச்சம்பழமும் ஒரு பை நிறைய தண்ணி மட்டும்தான் இருக்கிறது. மீதி உள்ள உணவுக்கு நீதான் ஏற்பாடு செய்ய வேண்டும். மற்ற மக்களுடைய உள்ளங்களை ஈர்த்து அவர்களின் பால் நீ கொண்டு வா. அவங்கள விட்டுட்டு வாண்டி எனக்கு கட்டளை, நான் வந்துட்டேன். மற்ற மக்கள், ஏனைய மக்கள் அவர்களை நோக்கி செல்ல வேண்டும் இறைவா என்று அல்லாஹ்விடத்தில் அவர்கள் துவா செஞ்சாங்களே, அப்ப தன்னுடைய குடும்பத்தின் மீது உள்ள பாசத்தை விட இறைவனுடைய கட்டளை எனக்கு முக்கியமானது. என் குடும்பத்திற்கு கட்டுப்பட்டவன் என்பதை விட என் இறைவனுக்கு நான் கட்டுப்பட்டவனாக இருக்கிறேன் என்று அவர்கள் சொன்னார்கள் அல்லவா? செஞ்சு நடைமுறைப்படுத்தி காட்டினாங்களே.
அதற்கடுத்து எந்த பிள்ளை வளர்ந்து ஆளாகி நிற்கிறதோ அதே பிள்ளையை அறுத்து பலியிடுமாறு அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிறது. யோசிக்கலையேங்க. யா புனைய இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக ஃபன்துர் மாதா தரா. என்னுடைய அருமை மகனே, அல்லாஹ்வுக்காக உன்னை அறுத்து பலியிடுமாறு எனக்கு கனவின் வாயிலாக கட்டளை வந்திருக்கிறது. என்ன சொல்றேங்கிறது கொஞ்சம் யோசித்து சொல். வந்துட்டாங்களே, பலம்மா அஸ்லமா. அறுபடுவதற்கு மகன் தயார், அறுப்பதற்கு தந்தை தயார். அறுபடுவதற்கு மகன் தயாரானாங்களே, அந்த தியாகத்தை விட அறுப்பதற்கு தந்தை தயாரானாங்க பாருங்க, அது பெரிய விஷயங்க. வந்தாங்களே கட்டளை, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு எப்படி கட்டுப்பட்டு இருக்கிறார்கள் பாருங்க. ஒரு கட்டளை, ஒரு கட்டம் வருகிறது, தள்ளாத முதுமை வயசு, முடியாது, இனி நடமாட முடியாதுங்கிற ஒரு நிலை. அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிறது, போய் அந்த காபாவை புனர் நிர்மாணம் செய்யுங்கள். வயது பகவானால் இப்ராஹிம் மக்கானல் பைத்தி அல்லாஹ் துஷ்ரிக் பி ஷையா. எனக்கு இணை கற்பிக்காத விதத்தில் அந்த ஆலயம் எழுப்பப்பட வேண்டும், போய் செய்யுங்க. செஞ்சாங்க. கல்லையும் மண்ணையும் சுமந்தார்கள் தம்முடைய தோளிலே, தள்ளாத அந்த வயதிலே. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ்வை போற்றி புகழ்கிறார்கள். எப்படி? அல்ஹம்துலில்லாஹில்லதி வஹபலி அலல் கிபரி இஸ்மாயில வ இஸ்ஹாக். இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் தள்ளாத இந்த முதுமை பருவத்திலே கொடுத்த அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். இஸ்மாயிலை கொடுக்கும் போதே தள்ளாத வயசுனா, இஸ்மாயில் வளர்ந்து ஆளாகி நின்ற அந்த சமயத்துல என்ன வயசு இருக்கும்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஆக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய வயசு கூடுற மாதிரி தந்தையுடைய வயசும் அல்லவா கூடி இருக்கிறது. அந்த தள்ளாத முதுமை பருவத்திலே கட்டிய அந்த ஆலயம் தான் காபாலயம். சிந்தித்து பாருங்க. அப்ப அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு கட்டளைக்கும் சமிஅனா அதானா, செவியுற்றோம் கட்டுப்பட்டு விட்டோம் என்ற அடிப்படையில் அவர்கள் கட்டுப்பட்டார்கள். ஆக அப்படிப்பட்ட அந்த கட்டுப்பாடு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு எந்த அளவுக்கு கட்டுப்பட்டார்கள் என்றால், புகாரில வரக்கூடிய ஒரு செய்தி உங்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். அவர்கள் தான் விருத்த சேதனையை ஆரம்பமாக முதலிலே செய்தார்கள். அப்படி அவங்க செஞ்ச வயசு என்ன தெரியுமா? 80க்கு மேற்பட்ட வயசு. 80 வயசுக்கு மேலே இருக்கிறது. அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிறது, இதை நீங்கள் தூய்மைப்படுத்துங்கள். உடனே விருத்த சேதனம் செய்கிறார்கள். ஹத்தூம் என்ற அந்த இடத்திலே இருந்து என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். என்றால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே இருந்த அந்த கட்டுப்பாடு தான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வயதி தலா இப்ராஹிம ரப்புஹு பிகலிமாத்தின். இப்ராஹிமை பல கட்டளைகளை கொண்டு இறைவன் சோதித்தான். சோதித்த எல்லா சோதனைகளிலையும் அல்லாஹ்வுக்கு அவர்கள் கட்டுப்பட்டார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். இப்ராஹிம் அல்லதி வஃபா. இப்ராஹிம் என்பவர் அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவு செய்தவராக இருக்கிறார். ஆக அப்படிப்பட்ட அந்த நிறைவு செய்த அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த மில்லத்தை, வழிமுறையை கடைபிடிக்குமாறு தான் நம் அனைவருக்கும் உள்ள கட்டளையாக இருக்கிறது. அதைதான் ஹஜ்ஜின் வாயிலாக, குர்பானியின் வாயிலாக அல்லாஹ் நமக்கு சொல்கிறான். இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். எனது தொழுகை, எனது வணக்கத்தினுடைய முறைகள், எனது வாழ்க்கை, எனது மரணம் அகிலங்களை படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹ்வுக்கே சமர்ப்பணம் என்று சமர்ப்பித்த அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை முன்னெடுக்கக்கூடிய நல்ல மக்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், வமன் அஹ்ஸனு தீனம் மிம்மன் அஸ்லம வஜ்ஹஹு லில்லாஹ். யார் அல்லாஹ்வுக்காக அழகிய அடிப்படையிலே நன்மைகளை செய்து தம்முடைய முகத்தை அல்லாஹ்வுக்கு பணிய செய்கிறார்களோ, வத்தபஅ மில்லத இப்ராஹிம ஹனீஃபா. இப்ராஹிம் என்ற அந்த தூய வழியிலே நின்றாரே, அந்த இப்ராஹிமுடைய அந்த மில்லத்தை, வழிமுறையை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்கள்தான் மிக அழகிய மார்க்கத்திற்கு சொந்தக்காரர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கோடிட்டு காட்டுகின்றான். ஆக அந்த அடிப்படையிலே ஹஜ்ஜும் குர்பானியும் நமக்கு என்ன பாடம் நடத்துகிறதோ, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழிமுறை நமக்கு என்ன பாடத்தை எடுத்து சொல்கிறதோ, அந்த பாடம் படிப்பினையை பெற்ற நன்மக்களாக இருந்து இறுதி மூச்சு வரைக்கும் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்ட அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை முன்னெடுக்கக்கூடிய நல்ல மக்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த சமயத்தில் நாம் அனைவரும் பெருநாள் என்ற அந்த மகத்தான தினத்தை நாம் அனைவரும் அடைந்திருக்கின்றோம். இந்த சமயத்திலே இன்றைக்கு 2வது அந்த பெருநாளை பலஸ்தீனிலே உள்ள நம்முடைய சகோதரர்கள் சந்தித்திருக்கிறார்கள். போர்க்களத்திலே இருக்கிறார்கள். இன்றைக்கு 255வது அந்த தினத்தை அவர்கள் கடக்கிறார்கள். 8 மாதங்களை கடந்து இன்றைக்கு 9வது மாதம். இன்னைக்கு நம்மெல்லாம் பெருநாளை அடைந்திருக்கிறோம் பிறை பார்த்த அடிப்படையில். அவர்கள் பிறை பார்த்த அடிப்படையில் நேற்று பெருநாளை கொண்டாடினார்கள். பெருநாள் என்று கூட பார்க்காமல் இஸ்ரேலுடைய அந்த ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம்
பல இடங்கள்ல தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். குழந்தைகள் நேற்றும் கூட கொல்லப்பட்டார்கள் என்ற அந்த தகவல்கள். இதுவரைக்கும் 37,000த்திற்கும் மேற்பட்டவர்களை பலியிட்டிருக்கிறார்கள். காணாம போனவங்க என்ற அந்த எண்ணிக்கையெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 40,000த்திற்கும் மேற்பட்டவர்களை அவர்கள் மிகப்பெரிய அளவிற்கு விலையாக கொடுத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 90,000த்திற்கு நெருக்கமானவர்கள் நிரந்தர ஊனம் அடைந்திருக்கிறார்கள். பசி பட்டினியோட உணவு இல்லை, சரியான பானம் இல்லை, மின்சாரம் இல்லை, நெட்வொர்க் இல்லை, மருந்துகள் இல்லை, மருத்துவமனைகள் இயங்காது என்ற ஒரு அவலம் இன்றைக்கு அந்த நிலத்தில் இருக்கிறது. ஒரே ஒரு வசனத்தை சுட்டி காட்டுகிறேன். அல்லாஹ் சொல்கிறான், வல நபுலுவன்னக்கும் பிஷைஇன் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸின் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வத்தமராத். அல்லாஹ் உங்களை கண்டிப்பாக சோதிப்பான். அச்சத்தை கொடுத்து, பசியை கொடுத்து, பொருளாதாரத்திலே குறைவை ஏற்படுத்தி, உயிர்களில் நஷ்டத்தை ஏற்படுத்தி, அதே விதமாக பலன்களை குறைத்து என்று அல்லாஹ் ஒரு வசனத்திலே 5 விஷயத்தை சொல்றான். பயம், பசி, பொருளாதாரத்திலே குறைபாடு, உயிர்களில் சேதம், அதே விதமாக பலன்கள் இல்லாமல் போவது. இந்த 5 விதத்துல உங்களை நாம் கண்டிப்பாக சோதிப்போம் என்று அல்லாஹ் சொல்றான். 5ல ஏதாவது ஒண்ணு நமக்கு வந்தாலே பெரிய விஷயம். இந்த 5ஐயும் ஒன்று சேர்த்து தொகுப்பாக அவர்கள் கடந்த 8 மாதங்களாக சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். 8 மாதங்கள்ல அவர்கள் சந்தித்தவைகள்ல 8 நாள் கூட நம்மால தாங்க முடியாதுங்க. அப்படிப்பட்ட அந்த துயரத்தை அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது இப்ப மட்டும் இல்லை, கடந்த 70 வருடங்களாக இந்த துன்பத்தை அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் இப்படிப்பட்ட அந்த போர்க்களத்தை அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், சுதந்திரம் பெற வேண்டும் என்பதற்காக. அகதிகளா வந்தவன் இந்த சொந்த நிலத்திற்கு சொந்தக்காரர்களை அகதிகளாக மாற்றிவிட்டு அகதிகளாக தஞ்சமடையக்கூடியவர்களையே கொல்லக்கூடிய ஒரு அவலம் அங்கு நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய பேர் உதவிகளும் அங்கு இருக்கிறது என்பதை கவனத்திலே கொண்டு நம் அந்த சொந்தங்களுக்காக, அந்த சகோதரர்களுக்காக, சகோதரிகளுக்காக அதிகமாக பிரார்த்தனை செய்யுமாறு அன்போடு உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கின்றோம். பெருநாளுடைய நிகழ்வுகள்ல பெருநாளுடைய தொழுகை இருப்பதை போன்று, உரை நிகழ்த்தப்படுவதை போன்று துவா செய்யுங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதிகமாக அந்த பலஸ்தீன சகோதரர்களுக்காக, சகோதரிகளுக்காக துவா செய்யுமாறு அன்போடு உங்களிடத்தில் கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த பெருநாள் உரையை நிறைவு செய்கிறேன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.